காங்கிரஸில் என்ன பாடம் கற்றுக்கணும்? இங்கேதான் காங்கிரஸ் தோழர்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நாம் யாருடைய அரசியல் இடத்தை பற்றி கவலைப்படுகிறோம்? திமுகவின் இடத்தையா, அதிமுகவின் இடத்தையா, பாஜகவினுடைய இடத்தையா, தாவேகாவினுடைய இடத்தையா? இல்ல, காங்கிரஸ் கட்சி தன் இடத்தை பற்றி தான் பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. காங்கிரஸ் வெறும் கூட்டணி கட்சி மட்டுமல்ல. காங்கிரஸ் என்பது வெறும் தொகுதி பங்கீடில் சில எம்பிக்களையும் சில எம்எல்ஏக்களையும் மட்டும் உருவாக்குகின்ற ஒரு இயக்கமாக இருப்பதை மாற்றியமைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காங்கிரஸ் என்பது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றையும் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் மதச்சார்பின்மையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு தேசிய இயக்கம். எனவே தமிழகத்தில் காங்கிரஸ் தனது சுய அரசியல் அடையாளத்தை மீண்டும் மீட்டெடுத்து வலுப்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. கூட்டணி வேண்டும், ஆனால் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கக்கூடாது. நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன், கூட்டணி அரசியலை காங்கிரஸ் நிராகரிக்க வேண்டியதில்லை. ஆனால் கூட்டணி என்பது காங்கிரசினுடைய அடையாளத்தை அளிக்கும் வகையில் இருந்துவிடக்கூடாது, இருக்கவும் விடக்கூடாது. கூட்டணி என்பது பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். 22 ஆண்டுகளாக பரஸ்பர மரியாதையை நாம் விட்டுவிட்டோம் என்ற சந்தேகமும் அழுத்தமும் நமக்கு அனைவருக்கும் உண்டு. காங்கிரஸ் உரிய இடம் கிடைக்க வேண்டும். காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும். காங்கிரஸ் அமைப்பு வளர வேண்டும். காங்கிரஸ் தனது கொள்கையை மக்களிடம் நேரடியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். கூட்டணி என்பது நமது பலத்தை மறைப்பதற்காக மட்டுமல்ல, நமது பலத்தை பெருக்குவதற்காக இருக்க வேண்டும். இளைஞரிடம் காங்கிரஸ் மீண்டும் செல்ல வேண்டும். இன்று ஒரு புதிய தலைமுறை அரசியல் பார்க்கிறது. அவர்கள் வரலாற்றை மட்டும் கேட்கவில்லை, அவர்கள் எதிர்காலத்திற்கான பிரச்சனைகளையும் தீர்ப்பவர் யார் என்பதை பார்க்கிறார்கள். வேலை எங்கே, தரமான கல்வி எங்கே, தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை எங்கே என்ற கேள்விகள் அவர்கள் கேட்கிறார்கள். தொழில் வாய்ப்புகள் எங்கே, பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே, விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் எங்கே, சிறு தொழில்கள் பாதுகாப்பு எங்கே, டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இளைஞர்களிடம் இடம் எங்கே என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அரசியல் தான் நாளைய அரசியல். நாங்கள் செய்தோம் என்பதோடு மட்டும் அரசியல் முடிவப் போவதில்லை. நாங்கள் நாளை என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான பதில் சொல்ல வேண்டும். நாம் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் புதிய தலைமுறைக்கு காங்கிரஸை பலமாக இருக்க வேண்டும். இன்று ராகுல் காந்தி அவர்கள் பேசும் அரசியல் மொழி இளைஞர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய பல அம்சங்கள் உள்ளன. அரசியல் சாதன பாதுகாப்பு, சமூக நீதி, அதிகார பரவுதல், பொருளாதார சமத்துவம், இளைஞர்களின் வேலைவாய்ப்பு, பெண்களின் உரிமை, பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினருக்கான ரெப்ரசன்டேஷன். இந்த அரசியல் கருத்துக்களை தமிழக இளைஞரிடம் நவீன மொழிகளை எடுத்துச் சொல்ல வேண்டியது காங்கிரசினுடைய கடமை, நம்முடைய கடமை. சமூக ஊடகங்களில் மட்டும் அரசியல் செய்ய முடியாது, ஆனால் சமூக ஊடகத்தை புறக்கணிக்கவும் முடியாது. ஒரு காலகட்டத்தில் சுவரொட்டி அரசியலை தீர்மானித்தது, பின்னர் தொலைக்காட்சி அரசியலை தீர்மானித்தது. இன்று யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் போன்ற தளங்கள் அரசியல் உரையாடலை மாற்றி இருக்கின்றன. எனவே காங்கிரஸ் அமைப்பிலும் புதிய மாற்றம் தேவை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சோசியல் மீடியா அணிகளும் ஒவ்வொரு ஒன்றிய பகுதிகளில் சோசியல் மீடியா அணிகளும் ஒவ்வொரு மண்டலத்திலும் செயலில் இருக்கும் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இளைஞர்களை பார்வையாளர்களாக மட்டுமல்ல, அரசியலில் அவர்களை பங்காளிகளாக மாற்ற வேண்டும். அமைப்பு இல்லாமல் அரசியல் வெற்றி பெற முடியாது. இது மிகவும் முக்கியமான விஷயம். தலைவர் மட்டும் வலிமையாக இருந்தால் கட்சி வலிமையாகிவிடும். அமைப்பு வலிமையாகி விடாது. அமைப்பு வலிமையாக இருக்க வேண்டும். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, ஒன்றிய காங்கிரஸ் கமிட்டி, நகர காங்கிரஸ் கமிட்டி, மண்டல காங்கிரஸ் கமிட்டி என்று வாக்குச்சாவடி காங்கிரஸ் வரை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் செயல்படும் தொண்டர்கள், ஒவ்வொரு குடும்பத்தோடு தொடர்போடு ஒவ்வொரு உள்ளூர் பிரச்சனைகளும் காங்கிரசின் குரல். இதுதான் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளம். 2026 வெறும் தேர்தல் அல்ல. நமது பார்வையில் 2026 நாம் வெறும் யார் வெற்றி ஆட்சிக்கு வருவார்கள் என்ற கேள்வியாக பார்க்கக்கூடாது. இது தமிழக அரசியல் அமைப்பில் ஒரு பெரிய சீரமைப்பை உருவாக்கக்கூடிய தேர்தல்.
இளைஞர்கள் எந்த பக்கம் செல்கிறார்கள், பெண்கள் வாக்கு எந்த பக்கம் சென்றது, நகர்ப்புற கிராமப்புற வாக்காளர்களின் மனநிலை எப்படி மாறுகிறது, முதல் முறை வாக்காளர்களின் அரசியல் விருப்பம் என்ன, பாரம்பரிய கட்சி வாக்குகள் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கின்றன, எந்த கேள்விகளுக்கு பதில் தான் அடுத்த 10 ஆண்டு தமிழகத்தை தீர்மானிக்கும், தமிழக அரசியலை தீர்மானிக்கும். காங்கிரஸ் என்ன செய்ய வேண்டும்? எனவே இந்த பொதுக்குழுவின் மூலம் ஒரு முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகின்றேன். ஒன்று, காங்கிரசின் சுய அடையாளத்தை எப்படி வலுப்படுத்த முடியும்? இரண்டாவது, அமைப்பு ரீதியாக மண்டல் வரையும் வாக்குச்சாவடி வரையிலும் மட்டத்திற்கும் எப்படி செல்ல வேண்டும்? 3, இளைஞர்களுக்கு கட்சியில் உண்மையான பொறுப்பும் அதிகாரமும் எப்படி வழங்க முடியும்? 4, பெண்கள் அரசியல் பங்களிப்பை எப்படி அதிகப்படுத்த முடியும்? 5, சமூக ஊடகங்களிலும் கள அரசியலிலும் ஒரே நேரத்தில் செயல்பட வேண்டும். 6, ஒவ்வொரு தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான வாக்கு அடித்தளத்தை உருவாக்க என்ன செய்ய வேண்டும்? 7, கூட்டணி பேச்சுவார்த்தையில் காங்கிரசின் அரசியல் மரியாதையும் எதிர்கால வளர்ச்சியும் பாதுகாக்கப்பட வேண்டும். 8, மக்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் முதன்மையான குரலாக இருக்க வேண்டும். இறுதியாக தோழர்களே, இன்று தமிழக அரசியலில் ஒரு புதிய கேள்வி எழுந்துள்ளது. யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை காட்டிலும் நாளைய தமிழக அரசியலை யார் வடிவமைப்பார்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி. அந்த அரசியல் மாற்றத்தை காங்கிரஸ் வெறுமனே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதில் தலையிட வேண்டும், அதை வழிநடத்த வேண்டும். நாம் ஒரு கூட்டணி கட்சியாக மட்டும் இருக்க வேண்டாமா? அல்லது தமிழகத்தின் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும் ஒரு அரசியல் சக்தியாக மீண்டும் எழ வேண்டாமா? என் பதில் தெளிவானது. காங்கிரஸ் மீண்டும் தனது சொந்த பலத்தில் எழ வேண்டும். காமராஜர் காட்சிய அரசியல் மரபை நவீன தலைமுறையோடு இணைக்க வேண்டும். நேருவின் ஜனநாயக பார்வையும், இந்திரா காந்தியின் துணிச்சலும், ராஜீவ் காந்தியின் நவீன கனவையும், சோனியா காந்தியின் மதச்சார்பின்மை உறுதியையும், ராகுல் காந்தி அவர்களின் சமூக நீதியையும், அரசியல் சாசன பொறுப்பு போராட்டத்தையும் தமிழகத்தின் புதிய தலைமுறையிடம் கொண்டு செல்ல வேண்டும். தமிழகத்தில் மாற்றம்